அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூலுக்கு ஒரே ஆசிரியர்கள் யார் யார் என்பது பற்றிய குறிப்புகள் காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உரை எழுதிய உரை ஆசிரியர்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 44 பேர் எழுதியிருக்கின்றார்கள். சரிங்களா? அதுல 9 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள், குறிப்பிடத்தக்கவர்கள். அந்த 9 பேர் யார் யாரு? மயிலைநாதர், ஆண்டி புலவர், சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர், கோயங்கை தம்பிரான், முகவை ராமானுஷ கவிராயர், விசாக பெருமாள் ஐயர், ஆறுமுக நாவலர், சடகோப ராமனுஷாச்சாரியார். சரிங்களா? இப்போ ஒவ்வொருவரை பற்றிய சிறிய குறிப்புகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக மயிலைநாதர். கிபி 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர். சமணர். நன்னூலுக்கு கிடைக்கும் உரைகளில் மிகவும் பழமையானது. நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கப்பா இந்த குறிப்பை. தேர்வில் இடம்பெறக்கூடிய வினா. சுருக்கமானது, தெளிவானது, பல்வேறு இலக்கண செய்திகளை கொண்டது இவரது உரை. அடுத்ததாக ஆண்டி புலவர். கிபி 15ஆம் நூற்றாண்டில் பிற்பட்ட காலத்தை சார்ந்தவர். ஆசிரிய விருத்தத்தால் உரை எழுதியுள்ளார். இந்த உரை இப்போது கிடைக்கவில்லை. இந்த உரை கிடைக்கவில்லை அப்படின்னாலும் ஆசிரிய விருத்தத்தால் உரை எழுதியவர் யார் என்று கேட்பார்கள். சரிங்களா? அதனால் பார்த்து கொள்ளுங்கள். அதே அடுத்த உரை ஆசிரியர் சங்கர நமச்சிவாயர். இவர் கிபி 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். ஊற்றுமலை சமஸ்தான புலவர்களுள் தலைமை புலவர் இவர். திருவாவடுதுறை ஆதீனத்து அடியவர். சுவாமிநாத தேசிகரிடம் கல்வி பயின்றவர். இந்த ஆசிரியரின் ஆணையாலும் ஊற்றுமலை மருதப்ப தேவரின் வேண்டுகோளாலும் இவர் நன்னூலுக்கு உரை எழுதினார். புலவர் ஏற்றி புகழும் பெருமை உடையது இவரது உரை. இப்ப இவரது சிறந்த உரைக்கு ஒரு சான்று பாருங்களேன். சிவஞான முனிவர் நன்னூலுக்கென்று தனியாக உரை செய்யாமல் இவரது உரையை திருத்தியும் கூட்டியும் விளக்கியும் உரை கண்டார். இதன் மூலமாகவே இவருடைய உரையினுடைய பெருமையை நாம் அறியலாம். சரிங்களா? அடுத்ததாக சிவஞான முனிவர். கிபி 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவரது இயற்பெயர் முக்காலலிங்கர். உரை மன்னர் என்று போற்றப்படுபவர். விக்கிரமசிங்கபுரம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்றது. திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த அடியவர். இலக்கியங்கள் படைத்தார், உரைகள் எழுதினார், மறுப்புகள் தீட்டினார், மொழிபெயர்ப்புகள் செய்தார். எல்லாமே அவர் செய்திருக்கின்றார்ப்பா. அதே சமயம் சிவஞான போதத்திற்கு இவர் எழுதிய சிற்றுரையும் பேருரையும் மிகவும் புகழ்பெற்ற உரைகள் ஆகும். சித்தாந்தத்திற்கு கலைக்களஞ்சியம் போன்று இவை திகழ்கின்றன. இவர் தான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நன்னூலுக்கு தனியா உரை செய்யாமல் என்ன செய்தாரு? சங்கர நமச்சிவாருடைய உரையை திருத்தியும் கூட்டியும் விளக்கியும் உரை கண்டார். சரிங்களா? அடுத்த உரையாசிரியர் கோயங்கை தம்பிரான். கிபி 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். பிறந்தது காஞ்சிபுரம், வேளாளர் குடியை சேர்ந்தவர். ஆனால் அவர் வாழ்ந்தது ஈழம். ஈழம்னா இலங்கைன்னு சொல்லுவாங்க. இவரது உரை கிடைக்காமல் இருந்தது. அதன் பிறகு பார்த்தோமானால் மேற்கு ஜெர்மனியில் பணியாற்றுகின்ற டாக்டர் தாமோதரன் என்பவர் இந்த உரையை கண்டுபிடித்து அதனை பதிப்பித்தார். முழுக்க முழுக்க மயிலைநாதர் உரையை தழுவியது இவரது உரை. சரிங்களா? அடுத்த உரையாசிரியர் முகவை ராமானுஷ கவிராயர். கிபி 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். முகவைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஊரின் பெயரே, அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கின்றது. சிவஞான முனிவரின் மாணவர் சோமசுந்தரம் பிள்ளையிடம் கற்றவர். நன்னூலில் எகரம் ஒகரம் மெய்ப்புள்ளி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல இவர் என்ன செய்யறாரு? ஏகாரம் ஓகாரம் மெய்ப்புள்ளி என்று திருத்தி உரை எழுதினார். அவர் ஏன் அந்த மாதிரி எழுதினாரு? பழைய காலத்துல பார்த்தோம்னாக்கும் குறிலுக்கும் நெடிலுக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னாக்கும், குறில் ஏ மேல புள்ளி வெட்டு எழுதினால் அது நெடில் ஏ என்று பொருள். அதே மாதிரி ஓ மேல புள்ளி வைத்தால் ஓ என்று பொருள், நெடில் ஓ. சரிங்களா? அதனால இவர் என்ன செய்யறார்? தம்முடைய காலம் ஆனதுனால ஏகாரம் ஓகாரம் அப்படின்னு சொல்லி அந்த சூத்திரத்தில் திருத்தம் செய்தார். அப்ப ஏகாரம் ஓகாரங்களுக்கே புள்ளியிட்டு எழுதுவது வழக்கு. ஆகையால் திருத்தியதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் தமது உரையில். சரிங்களா? அடுத்து விசாக பெருமாள் ஐயர் என்கின்ற உரையாசிரியர். இவர் கிபி 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். திருத்தணிகையில் பிறந்தவர். வீரசைவர். தமிழ் மற்றும் வடமொழி புலமை வாய்ந்தவர். இவரது உரை காண்டிகை உரை எனப்படுகின்றது. அடுத்ததாக ஆறுமுக நாவலர்.
இவர் கிபி 1822 முதல் 879 வரை வாழ்ந்தவர். நல்லூர் என்கின்ற ஊரில், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது, இலங்கை. சரிங்களா? திருவாவடுதுறை ஆதீனத்தால் நாவலர் பட்டம் பெற்றவர். நாவலர், ஆறுமுக நாவலர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது. தமிழுக்கும் சைவத்துக்கும் சிறந்த தொண்டு ஆற்றியவர். இவரது உரை காண்டிகை உரை. சிவஞான முனிவரின் விருத்தி உரையை தழுவியது. அதே சமயம் இவரது உரை மிகவும் எளிமையானது, ரொம்ப அருமையா இருக்கும். அதே போன்று சடகோப ராமானுஷாச்சாரியார் இறுதியான உரையாசிரியர். 1871 முதல் 1910 வரை வாழ்ந்தவர். திருவல்லிக்கேணி, சென்னையில் இருக்கின்றது, அங்கே பிறந்து வளர்ந்தவர். காண்டிகை உரை இவரது உரை தெளிவானது, விளக்கமானது. இக்கால முறைப்படி உதாரணங்களை பிரித்து காட்டி புணர்ச்சி விதி கூறுவது இவரது இயல்பு. இலக்கண வன்மையை தளர்த்தி புரிய வைப்பது. இலக்கண வன்மை அப்படின்னாக்கா அதை புரிந்து கொள்வதே கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப அதனுடைய அந்த வன்மையை, அந்த கடுமையை தளர்த்தி புரிய வைக்கின்ற அளவில் இவரது உரையானது அமைந்திருந்தது. சரிங்களா? ஆக நன்னூலுக்கு உரை எழுதியவர்கள் 44 பேர். அதில் முக்கியமானவர்கள் 9 பேர் பற்றிய சிறிய குறிப்புகளை நாம் பார்த்தோம்பா. இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன், அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.